Future Vision Study Center, Salem. First இப்போ நம்ம நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போறோம். ஓகேங்களா? ரைட். அதுல இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். ரைட். என்னென்ன நம்பர்ஸ் இருக்குன்னா நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், இன்டிஜர்ஸ், ரேஷனல் நம்பர்ஸ், இர்ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ வாட் இஸ் மை நேச்சுரல் நம்பர்? நேச்சுரல் நம்பர் இஸ் நத்திங் பட் கவுண்டிங் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கவுண்டிங் நம்பர்ஸ்னா 1 2 3 இப்படிலாம் சொல்றோம் இல்லையா, இதுதான் கவுண்டிங் நம்பர்ஸ். இதை நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். இது என்னன்னு மார்க் பண்ணுவாங்கன்னா n அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இதை இப்படி என்ன நம்பர்ஸ் இருக்கு? கவுண்டிங் நம்பர்ஸ். So n equal to 1 2 3 4 up to end இருக்கானா இல்ல. ஓகேவா? the smallest natural number என்ன அப்படின்னா 1 ன்னு சொல்லலாம். what is the biggest natural number அப்படின்னா it goes up continuously, யாருக்கும் தெரியாது. ஓகேங்களா? ஸோ இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம், போயிட்டே இருக்கு. ரைட். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் இன்னொரு பேர் கவுண்டிங் நம்பர்ஸ்னு கூட சொல்லலாம். நேச்சுரல் நம்பர்ஸ் எப்படி மார்க் பண்ணுவாங்கன்னா n அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ் எப்படி மார்க் பண்ணுவாங்கன்னா w அப்படிங்கிற லெட்டரை மார்க் பண்ணுவாங்க. ரைட். ஸோ வாட் இஸ் மை ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னா the set of natural numbers, நல்லா கவனிச்சுக்கோங்க, the set of natural number together with zero is called whole numbers அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒண்ணும் இல்ல, நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படியே வரும், செட்டா அப்படியே வரும், அதோட ஜீரோ சேர்த்திக்கோங்கிறாங்க. ஸோ அப்போ 0 1 2 3 up to infinity, இதுதான் என்ன சொல்றோம்? ஹோல் நம்பர்ஸ் சொல்றோம். செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் டுகெதர் வித் ஜீரோ இஸ் கால்ட் ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹோல் நம்பர்ஸ் எப்படி மார்க் பண்றாங்கன்னா w அப்படிங்கிற லெட்டர் வச்சு மார்க் பண்றாங்க. ஓகேங்களா? ரைட். அப்ப இதுல இருந்து உங்களுக்கு தெரியும், அப்போ எல்லா நேச்சுரல் நம்பருமே எதுக்குள்ள வரும்? கண்டிப்பா ஹோல் நம்பர்ஸ்ல வரும். சோ அப்ப நேச்சுரல் நம்பர் இஸ் எ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் ஹோல் நம்பர். ஹோல் நம்பர்ஸோட சப்செட் தான் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இங்க பாருங்க, இது எப்படி மார்க் பண்ணுவாங்க அப்படின்னா n. ஓகேங்களா? திஸ் நேச்சுரல் நம்பர், இது ஒரு செட். ஓகேங்களா? இந்த செட் எதுக்குள்ள இருக்கு அப்படின்னா ஹோல் நம்பர்ஸ்ல இருக்கு. ஏன்னா ஜீரோ மட்டும்தான் நேச்சுரல் நம்பர் வராது, எல்லா நம்பருமே ஹோல் நம்பர்ஸ்ல வரும். ஓகேங்களா? நேச்சுரல் நம்பர்ல இருக்கிற 1 2 3 இருந்து கவுண்ட், அதாவது என்னது, அன்கவுண்டபிள் போயிட்டே இருக்கும் இன்ஃபினிட்டி வரைக்கும், அது எல்லாமே எதுக்குள்ள இருக்கு அப்படின்னா இந்த ஹோல் நம்பர்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இதுதான் எப்படி மார்க் பண்ணுவாங்கன்னா பாருங்க, n natural number is the proper subset of whole numbers அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரைட். ஓகேங்களா? அதெல்லாம் நான் இங்கேயும் மார்க் பண்ணி காட்டியிருக்கேன். ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, இன்டிஜர்ஸ். ஓகேங்களா? இன்டிஜர்ஸ்னா என்ன அப்படின்னா பாருங்க, the set of natural numbers, the set of natural numbers, their negative numbers. அதாவது இந்த நேச்சுரல் நம்பர், இந்த நேச்சுரல் நம்பரோட நெகட்டிவ் என்ன? இப்போ 1 2 3 இருக்கு, அப்போ -1 -2 -3, அப்பனா இந்த நேச்சுரல் நம்பரோட நெகட்டிவ் தான் அது. சோ நேச்சுரல் நம்பர் their negative numbers with 0 is called integers அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ரைட். சோ அப்போ இது எப்படி மார்க் பண்றாங்க? z அப்படின்னு சொல்லி மார்க் பண்றாங்க. இன்டிஜர்ஸ் எப்படி மார்க் பண்றாங்க? zனா என்னன்னா ஜாக்லின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஜெர்மன் வேர்டு. ஓகேங்களா? ஜாக்லின் என்னன்னா டு கவுண்ட்னு அர்த்தம். ஜாக்லின் மீனிங் என்னன்னா டு கவுண்ட். ஓகேங்களா? சோ இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா பாருங்க, z அப்படிங்கிறது ஜாக்லின், இதோட மீனிங் என்னன்னா டு கவுண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டு கவுண்ட். ஓகேங்களா? இது ஒரு ஜெர்மன் வேர்டு. ரைட். அதனால இன்டிஜர்ஸை z அப்படின்னு சொல்லி மார்க் பண்றாங்க. சோ இப்போ இதுல என்ன இருக்கும் அப்படின்னா, சோ நல்லா கவனிச்சுக்கோங்க, -2 -1 0 +1 +2 அப்படியே, அதாவது -infinity to +infinity வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? -infinity to +infinity வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? சோ -infinity to +infinity, அதான் சொல்றாங்க set of natural numbers, their negative numbers along with 0 is called integers அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. integers எப்படி மார்க் பண்றோம் அப்படின்னா z அப்படின்னு சொல்லி மார்க் பண்றோம். zனா என்னன்னா ஜாக்லின்பாங்க. இது ஒரு ஜெர்மன் வேர்டு. இதுக்கு மீனிங் என்னன்னா டு கவுண்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ரைட். அப்ப நல்லா கவனிங்க, இப்போ ஹோல் நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க. எதுல இருக்கு? 0 1 2 3 to infinity. இங்க பாருங்க 0 1 2 3 to infinity. அப்ப எல்லா ஹோல் நம்பர்ஸும் எதுக்குள்ள இருக்கு? இந்த இன்டிஜர்ஸ்க்குள்ள இருக்கு. சோ அப்போ நேச்சுரல் நம்பர்ங்கிறது ப்ராப்பர் சப்செட் ஆஃப் எதுக்கு? ஹோல் நம்பருடைய சப்செட். ஹோல் நம்பர்ஸ் எல்லாமே எதனுடைய சப்செட் அப்படின்னா இந்த இன்டிஜர்ஸோட சப்செட். ஓகே. ரைட். நெக்ஸ்ட் ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வாட் இஸ் இந்த ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னா, அதாவது நம்பர் இந்த ஃபார்ம் ஆஃப் p/q. நம்பர் என்ன ஃபார்ம்ல இருக்குன்னா p/q இருக்கும். p and q both are integers. p யும் q ரெண்டுமே எப்படி இருக்குன்னா இன்டிஜரா இருக்கும். அது இல்லாம இன்னொரு கண்டிஷன் என்ன? q not equal to 0. நல்லா கவனிச்சுக்கோங்க, the number is in the form of p/q. p/qங்கிறது என்ன? ஒரு fraction இருக்கா? சோ p/qங்கிற fractionல இருக்கணும். p and q ரெண்டுமே இன்டிஜர் தான். q not equal to 0, then it is called rational number அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ரேஷனல் நம்பர்ஸ்னா என்ன அப்படின்னா, ரேஷனல் நம்பர்ஸ் ஃபிராக்ஷன் ஃபார்ம்ல இருக்கும். p/q அப்படிங்கிற ஃபிராக்ஷன் ஃபார்ம்ல இருக்கும். அது p q ரெண்டுமே இன்டிஜர்ஸா இருக்கும். அதுல q not equal to 0 இருக்கும். then it is called rational numbers அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அப்ப இந்த நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர், இன்டிஜர்ஸ் இது எல்லாமே ரேஷனல் நம்பரோட சப்செட்டா தான் வரும். ஓகேங்களா? சோ அப்ப n is a subset of whole number,
whole number is a subset of integers, integers is a subset of ரேஷனல் நம்பர். ஸோ ரேஷனல் நம்பர்ஸ் நம்ம எப்படி மார்க் பண்ணலாம் அப்படின்னா Q அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணலாம். ஓகேங்களா, ரைட். ஸோ பாருங்க, ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாமே ஹோல் நம்பர்ஸ்குள்ள இருக்கு, ஹோல் நம்பர் எல்லாமே இண்டிஜர்ஸ்குள்ள இருக்கு, இண்டிஜர்ஸ் எல்லாமே எதுக்குள்ள இருக்கு அப்படின்னா ரேஷனல் நம்பர்ஸ்குள்ள இருக்கு. ரைட். லாஸ்ட் ஒன் irrational நம்பர். ஸோ irrational நம்பர்னா என்ன அப்படின்னா, so the number is non-terminating and non-recurring is called irrational number, which is not in the form of p by q. இது வந்து p by q ங்கற ஃபார்மட்ல இருக்காது. இது irrational numberங்கிறது p by q ங்கற ஃபார்மட்ல இருக்காது. எப்படி இருக்குன்னா non-terminating-ஆ இருக்கும், non-recurring-ஆ இருக்கும் அப்படினு சொல்றாங்க. non-terminating-னா என்ன அப்படின்னா, இப்போ சில நம்பர்ஸ்லாம் நம்ம டிவைட் பண்றப்போ, அதாவது ஃபிராக்ஷன்ல இருக்கிறத டிவைட் பண்றப்போ பாருங்க, டெசிமல் பாயிண்ட் வச்சு அதுக்கப்புறம் நம்பர்ஸ் கன்டினியூஸா போயிட்டே இருக்கும். இப்போ கால்குலேட்டர் கூட நம்ம போட்டு பார்க்கறப்போ அந்த கால்குலேட்டர் டிஸ்ப்ளே ஃபுல்லா நம்பர்ஸ் தெரியும். ஆனா அந்த நம்பர் பாருங்க ரிப்பீட்டட் நம்பர்ஸா இருக்காது. அதாவது 146 அப்படின்னா 146 பாயிண்ட்க்கு அப்புறம் அதே மாதிரி ரிப்பீட் ஆகாது. நான் டெர்மினேட்டிங் அதே மாதிரி போயிட்டு இருக்கும், நான் ரெக்கரிங் ரிப்பீட்டும் ஆகாதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ரைட். சோ இது வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா irrational numbers அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. irrational numbers, ரைட். இது டோட்டலா என்ன சொல்லலாம்னா ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது டோட்டலா என்னன்னு சொல்லலாம், ரியல் நம்பர்ஸ். அப்ப ரியல் நம்பர்ஸ்க்கு நம்ம எப்படி சொல்லலாம்னா, ரியல் நம்பர்ஸ்னா என்ன அப்படின்னா, ரியல் நம்பர் இஸ் எய்தர் a rational number or it is a irrational number. ரியல் நம்பர்ங்கிறது ஒன்னு ரேஷனல் நம்பரா இருக்கணும், அப்படி இல்லைன்னா அது irrational நம்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா, சோ ரியல் நம்பர்ஸ். சோ ரியல் நம்பர் நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம், ஒன்னு ரேஷனல் நம்பர்ஸ், ஒன்னு irrational numbers. ரேஷனல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது என்ன நான் சொல்லிட்டேன். ரேஷனல் நம்பர்ஸ் the number in the form of p by q. நம்பர்ங்கிறது ஒரு ஃபிராக்ஷன் ஃபார்ம்ல p by qங்கிற ஃபிராக்ஷன் ஃபார்ம்ல இருக்கும். p யும் q எப்படி இருக்கும்னா இன்டிஜரா இருக்கும், q not equal to 0வா இருக்கணும். அப்படி இருந்தாதான் அது ரேஷனல் நம்பர். அது இல்லாம இந்த ரேஷனல் நம்பர்ஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னா இஸ் டெர்மினேட்டிங். ஓகேங்களா, டெர்மினேட்டிங்னா என்ன அப்படின்னா, இப்ப டிவைட் பண்றப்போ இப்போ ஃபுல்லா ரிப்பீட்டடா வரும்னு சொன்னல, அந்த மாதிரி இல்லாம டெர்மினேட் ஆகும். ஓகேவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன சொல்றது, இப்போ 10/5 அப்படின்னு சொல்லி போட்டோம்னு வச்சுக்கோங்க, கேன்சல் பண்ணா 2, அவ்வளவுதான். இது அப்படியே அதோட டெர்மினேட் ஆகுது. ஸோ டெர்மினேட்டிங்கும் ஆகும், நான் டெர்மினேட்டிங்காகவும் வரும். அண்ட் ரெக்கரிங்னா என்ன அப்படின்னா, இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்த டிஜிட்ஸ் திரும்ப 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 ரிப்பீட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3/11 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம கால்குலேட்டர் போட்டு பார்க்குறப்ப நமக்கு என்ன வரும் அப்படின்னா 0.27272727 ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, சோ அப்ப இதுதான் என்னது ரெக்கரிங்கிறது. ரெக்கரிங்னா என்ன அப்படின்னா ரிப்பீட்டடா அந்த டிஜிட்ஸ் வந்துட்டு இருக்கும். சோ பாருங்க, இப்போ நான் வந்து இந்த ரியல் அதாவது ரேஷனல் நம்பர்ஸ்க்கு மட்டும் சொல்றேன். என்ன அப்படின்னா ரேஷனல் நம்பர்ஸ் டெர்மினேட்டிங் ஆகும், அதே சமயம் நான் டெர்மினேட்டிங்காகவும் வரும். ஒரு சில நம்பர்ஸ் வந்து நான் டெர்மினேட்டிங்காகவும் இருக்கும். அதே மாதிரி எப்படி இருக்கும், நான் ரெக்கரிங்கா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா ரெக்கரிங்கா இருக்கும். அதாவது அந்த மாதிரி டிஜிட்ஸ் வந்து இப்போ 0.27னா 0.2727 வந்துட்டே இருக்குன்னு சொன்னா இந்த மாதிரி போட்டுருவாங்க. இப்போ அந்த மாதிரி கோடு போட்டா என்ன அர்த்தம், அந்த டிஜிட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அதுதான் ரெக்கரிங் சொல்லுவாங்க. irrational நம்பர்ஸ்னா எப்படின்னா நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்கரிங், நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்கரிங், இதுதான் irrational நம்பர்ஸ். ரைட். ஸோ இப்போ நம்பர் சிஸ்டத்தில் இதை வச்செல்லாம் கொஸ்டின் கேட்பாங்களா அப்படின்னா 1 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, 1 மார்க்ஸ் கேட்கலாம். மெயினாக அந்த ரேஷனல் நம்பர்ஸ் வச்சு கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ரைட்டுங்களா, ஸோ ரியல் நம்பர்ஸ் தான் நம்ம ரெண்டா பிரிச்சுக்கிறோம். ஒன்று ரேஷனல் நம்பர்ஸ், another one is irrational number. ஓகேங்களா, ஸோ ரேஷனல் நம்பர்ஸ்குள்ள தான் நமக்கு என்ன வருது, இன்டிஜர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாமே வருது. ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் இஸ் கவுண்டபிள் நம்பர்ஸ். ஸோ இதை வந்து இன்னொரு பேர் கவுண்டபிள் நம்பர்ஸ் சொல்லலாம். ஸோ இந்த கவுண்டிங் நம்பர்ஸ் 1 2 3 இதை தான் வந்து நேச்சுரல் நம்பர் சொல்றோம். ஹோல் நம்பர் எதை சொல்றோம்னா the set of natural numbers along with together with 0 is called whole number சொல்றோம். நெக்ஸ்ட் z, integers வந்து z மென்ஷன் பண்றோம். ஏன் அப்படின்னா அந்த ஜாக்லின்ங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு ஜெர்மன் வேர்ட்ல இருந்து எடுக்கப்பட்டது. ஜாக்லின்னா என்னன்னா டு கவுண்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா, சோ இந்த இன்டிஜர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவ், அதாவது the set of natural numbers with their நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் அண்ட் வித் 0. ஓகேங்களா, அதாவது நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கும், நேச்சுரல் நம்பரோட நெகட்டிவ் ஃபார்ம்ஸ் இருக்கும், வித் 0வோட வந்தா அதுதான் இன்டிஜர்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ரேஷனல் நம்பர்ஸ் நம்ம சொல்லியாச்சு. இது மெயினா தெரிஞ்சுக்கோங்க, இது டெர்மினேட் ஆகும், அது இல்லாம நான் டெர்மினேட்டிங்காகவும் இருக்கும், ரெக்கரிங்காகவும் இருக்கும். irrational நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்கரிங்கா இருக்கும். ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட் நம்பர் சிஸ்டத்துல நம்ம APGP, அதாவது arithmetic progression and geometric progression அதை பத்தி பார்க்கலாம். ரைட், இப்போ arithmetic progression or arithmetic sequence AP பத்தி பார்க்கலாம். ரைட்டுங்களா, arithmetic progression or arithmetic sequence எப்படி வேணாலும் சொல்லலாம். arithmetic sequence is also called arithmetic progression, AP அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரைட், சீக்வன்ஸ்னா என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு பர்டிகுலர் லாவை ஒபே பண்ணி தொடர்ச்சியா நம்பர்ஸ் வந்துச்சுன்னா அதுதான் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் நான் எடுத்துக்க போறேன். என்னன்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன், 2 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, 2ங்கிற ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த 2ங்கிற நம்பர் கூட
இதான் ஒரு நம்பரை நான் கூட்ட போறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ 2ஓட நான் 2 கூட்டுறேன்னு வச்சுக்கோங்க. 2 + 2 4. இங்க என்ன நம்பர் ஆட் பண்ணணும் அதே நம்பர் தான் இந்த நம்பர் கூட ஆட் பண்றோம். அதுதான் அந்த பர்டிகுலர் லாவை ஒபே பண்ணாதான் சீக்வன்ஸ் சொல்லணும். என்ன லா ஒபே பண்ணுதுன்னா எல்லா நம்பரும் பர்டிகுலரா 2ங்கிற நம்பரோட ஆட் பண்ணி அடுத்தடுத்த நம்பர் நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். இப்போ இந்த 2ஓட 2 ஆட் பண்ணா 4, 4 + 2 6, 6 + 2 8, 8 + 2 10. ஸோ இந்த சீக்வன்ஸ் போகுது இல்லையா, இதுதான் சீக்வன்ஸ் ஓகேங்களா. ஒரு பர்டிகுலர் லாவை ஒபே பண்ணி வரதுக்கு பேர் தான் சீக்வன்ஸ். இங்க என்ன பர்டிகுலர் லா ஒபே பண்ணுது அப்படின்னா எல்லா நம்பர்ஸும் which is added by 2 அங்கற ஒரு டிஜிட்டால ஆட் ஆயிருக்கு ஓகேங்களா. எல்லா நம்பரும் 2 + 2 4, 4 + 2 6. இந்த இதுதான் சீக்வன்ஸ் ஓகேங்களா. ரைட். டேர்ம்னா என்ன அப்படின்னா இதுல இருக்கிற ஒவ்வொரு நம்பரும் ஒவ்வொரு டேர்ம் ஓகேங்களா. இது ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேர்ம். சீரியஸ்னா என்ன அப்படின்னா இப்போ இந்த சீக்வன்ஸுக்கு நடுவில் பிளஸ் ஆர் மைனஸ் சிம்பிள் போட்டோம்னா அதுக்கு தான் சீரியஸ் அப்படின்னு சொல்லலாம் ரைட்டுங்களா. இப்போ சீக்வன்ஸ், டேர்ம், சீரியஸ் மூணும் புரிஞ்சிருச்சா. சீக்வன்ஸ்னா என்னன்னா இந்த மாதிரி இருக்கிறது தான் ஒரு சீக்வன்ஸ்னு சொல்றோம். இதுல இந்த சீக்வன்ஸ்குள்ள இருக்கிற ஒவ்வொரு நம்பரையும் ஒவ்வொரு டேர்ம் அப்படின்னு சொல்லலாம். சீரியஸ் என்னன்னா அந்த சீக்வன்ஸ்க்கு நடுவில் பிளஸ் ஆர் மைனஸ் சைன் போட்டீங்கன்னா அது சீரியஸ் அப்படின்னு சொல்லலாம். ரைட். ஸோ இப்போ இந்த டேர்ம் எடுத்துக்கிறேன், இந்த சீக்வன்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த சீக்வன்ஸ் மூலமா இந்த அரித்மெட்டிக் ப்ரொக்ரஷனோட ஜெனரல் ஃபார்ம் நான் பார்க்க போறேன். என்னது ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் ஏபி. ரைட். ஸோ பாருங்க இப்போ ஃபர்ஸ்ட் நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது அது அரித்மெட்டிக் ப்ரொக்ரஷனா இருந்தாலும் சரி, ஜியோமெட்ரிக் ப்ரொக்ரஷனா இருந்தாலும் சரி, இந்த ஃபர்ஸ்ட்ல வர டேர்ம் வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க ஓகேங்களா. இது என்னது ஃபர்ஸ்ட் டேர்ம். இது எப்படி மென்ஷன் பண்ணுவாங்கன்னா ஏ அப்படிங்கிற லெட்டர் வச்சு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிட்டேன் whether it is arithmetic progression or geometric progression the first term is mentioned as a ஓகேங்களா. ஏ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ரைட். இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் டேர்ம். ரைட். ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் நம்ம இந்த சீக்வன்ஸ் வச்சு தான் நம்ம ஜெனரல் ஃபார்ம் எடுக்க போறோம். இந்த சீக்வன்ஸ்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன 2. ரைட். இப்போ செகண்ட் டேர்ம் நான் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா பாருங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் பிளஸ் டி. இது என்ன டி அப்படின்னா காமன் டிஃபரன்ஸ். ஸோ டி மீன்ஸ் நத்திங் பட் காமன் டிஃபரன்ஸ். arithmetic progression or arithmetic sequenceனாலே கண்டிப்பா அதுக்குள்ள என்ன இருக்கும்னா d அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா. சோ d means is a common difference அப்படின்னு சொல்லுவோம். காமன் டிஃபரன்ஸ்னா என்ன அப்படின்னா பாருங்க இங்க இருக்கிற டேர்ம்ல எந்த ரெண்டு டேர்ம் அதாவது அடுத்தடுத்து இருக்கிற எந்த ரெண்டு டேர்முக்கு நடுவுல இருக்கிற டிஃபரன்ஸ் செக் பண்ணி பார்த்தாலும் ஈக்குவலா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4 2 4 - 2 2 8 - 6 2 10 - 8 2. ஸோ இந்த மாதிரி டிஃபரன்ஸ் ஈக்குவலா இருக்கிறதுக்கு பேர் தான் காமன் டிஃபரன்ஸ் ஓகேங்களா. அந்த காமன் டிஃபரன்ஸ் எப்படி மென்ஷன் பண்றோம்னா டி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றோம். அரித்மெட்டிக் ப்ரொக்ரஷன்னாலே கண்டிப்பா அந்த சீக்வன்ஸ்ல காமன் டிஃபரன்ஸ் இருந்தே ஆகணும் ஓகேங்களா. அப்படி இருந்தால் தான் அது அரித்மெட்டிக் ப்ரொக்ரஷன், இல்லைன்னா அது அரித்மெட்டிக் ப்ரொக்ரஷனே கிடையாது. அரித்மெட்டிக் ஓகேங்களா. காமன் டிஃபரன்ஸ் நம்ம எப்படி செக் பண்றோம் அப்படின்னா செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம், third term minus second term, fourth term minus third term ஓகேங்களா. இந்த மாதிரி நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா ஆன்சர் ஈக்குவலா வந்ததுன்னா காமன் டிஃபரன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அதை நம்ம எப்படி டினோட் பண்ணிக்கிறோம்னா d அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணிக்கிறோம். அப்ப a plus d இது ரெண்டையும் கூட்டினா செகண்ட் டேர்ம் வருதுன்னு சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் a ஓட வேல்யூ 2 ரைட்டா, d ஓட வேல்யூ d மீன்ஸ் காமன் டிஃபரன்ஸ். சோ 4 - 2 2, 6 - 4 2 8. அப்ப காமன் டிஃபரன்ஸ் 2. அப்ப 2 + 2 ஆட் பண்ணி பாருங்க. 2 + 2 4 செகண்ட் டேர்ம் வந்துருச்சா. ரைட். நெக்ஸ்ட் தேர்ட் டேர்ம். ரைட். அப்போ a plus 2d போட்டீங்க அப்படின்னா தேர்ட் டேர்ம் கிடைச்சிரும்னு சொல்றேன். செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. a means the first term value is 2 okay right. next 2 into d 2 into d ஓட வேல்யூ இங்க தான் போட்டுருவோம் என்னது 2. so 2 into 2 ரைட். இப்போ செக் பண்ணுங்க 2 into 2 4 4 plus 2 6. ஸோ தேர்ட் டேர்ம் கிடைச்சிருச்சா. ரைட். ஸோ அப்போ இப்போ நல்லா நீங்களே பாருங்க ஃபர்ஸ்ட் டேர்ம்னா ஏ, செகண்ட் டேர்ம்னா ஏ பிளஸ் டி. இங்க எத்தனை டேர்ம் எடுத்துக்கிறோம் 2 டேர்ம். எத்தனை டி வந்திருக்கு 1 டி. இங்க தேர்ட் டேர்ம் 3 டேர்ம். இங்க எத்தனை டி வந்திருக்கு 2 டி. அப்போ ஃபோர்த் டேர்முக்கு என்ன வரும் 3 டி. அப்போ nth டேர்முக்கு என்ன வரும்னு சொல்லி பாருங்க. nth டேர்ம் ஏ பிளஸ் இங்க எத்தனாவது டேர்ம் எடுத்துக்கிறோமோ அதுல இருந்து ஒன்று கம்மி பண்ணிக்கிறோம் ஓகேங்களா. இங்க 3 தேர்ட் டேர்ம் எடுக்கிறனால 3ல இருந்து ஒன்று கம்மி பண்ணா 2d ன்னு போடுறோம். செகண்ட் டேர்ம் எடுத்துக்கிறனால அதுல இருந்து ஒன்று கம்மி பண்ணி 1d இஸ் நதிங் பட் d. அப்ப nth டேர்ம் எடுத்துக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும் n ல இருந்து ஒன்று கம்மி பண்ணிக்கணும். அப்ப a plus n minus 1 into d ஓகேங்களா. இதை பார்த்த உடனே உங்களுக்கு ஏதோ ஞாபகம் வரும் என்னது, அதாவது ஏபியில் nth டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இதுதான் ஓகேங்களா. nth டேர்ம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இதுதான் a plus n minus 1 into d. அப்போ ஒரு ஃபார்முலா இங்க நம்ம டிரைவ் பண்ணிட்டோமா. ரைட். ஸோ the nth term of AP is ஃபார்முலா என்னது a plus n minus 1 into d. L கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. L means is nothing but last term. லாஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னதான் இதுதான் a plus n minus 1 into d ஓகேங்களா. சோ லாஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா, nth டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. ரைட்டா. ரைட்.
நெக்ஸ்ட் n கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் nth டேர்ம்னா என்ன அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் ஃபோர்த் டேர்ம் ஃபிஃப்த் டேர்ம் 18th டேர்ம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு क्वेश्चन கேட்டாங்கன்னு வெச்சுக்கோங்க ஏபில 18th டேர்ம் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன கேட்டா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் nth டேர்ம் ஆஃப் ஏபி அதாவது 18th டேர்ம் இப்போ 18th டேர்ம் கேக்கறனால 18th டேர்ம் ஆஃப் ஏபி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம் ரைட் அதுவே இப்போ ஒரு வேல்யூ இங்க கொடுத்திருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க 156 னு கொடுத்திருக்காங்கன்னு வெச்சுக்கோங்க ரைட்டா சோ this is which term அப்படினு சொல்லி கேட்கலாம் இது எத்தனாவது டேர்ம் இல்லனா இது எத்தனை டேர்ம் இருக்குன்னு கேட்கலாம் அப்ப நாம என்ன கண்டுபிடிக்கணும் n கண்டுபிடிக்கணும் ரைட் சோ பாருங்க அப்ப n வேல்யூ இதுதான் அப்படினு சொல்லியாச்சு இப்போ இத வெச்சு நான் n வேல்யூ எப்படி வருதுன்னு சொல்லி சொல்ல போறேன் ஓகேங்களா இந்த ஃபார்முலா வெச்சு n எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்கலாம் ரைட் சோ நல்லா கவனிச்சுக்கோங்க லாஸ்ட் டேர்மோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு இப்போ n கண்டுபிடிக்கலாம் பாருங்க l இது ஈக்குவல் டு போட்டுருக்கேன் ஓகேங்களா l ஈக்குவல் டு போட்டுக்கோங்க l ஈக்குவல் டு a plus n minus 1 into d ரைட்டா இந்த n minus 1 into d அப்படியே வெச்சுக்கிறேன் n minus 1 into d அப்படியே வெச்சுக்கிறேன் இந்த பக்கம் என்ன இருக்குன்னா l so therefore l இங்க பாருங்க a plus ஓகேங்களா இந்த வேல்யூ இந்த சைடு வந்தா மைனஸ் ஓகேங்களா ஏனா a க்கு முன்னாடி எதுமே இல்ல பிளஸ் இருக்குன்னு அர்த்தம் பிளஸ் வேல்யூ இந்த சைடு வந்தா மைனஸ் அப்ப l minus a ரைட்டுங்களா சோ அப்ப n minus 1 into d மல்டிப்ளிகேஷன் சைடு வந்தா டிவிஷன் சோ அப்ப l minus a divided by d ஓகேங்களா ரைட் இப்போ நான் n தான் கண்டுபிடிக்கணும் சோ n equal to l minus a by d இந்த minus 1 சைடு வந்தா plus 1 ரைட்டா சோ அப்ப AP ல நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இதுதான் n equal to l minus a by d plus 1 ஓகேங்களா சோ எப்படின்னு புரியுதா இப்ப ஜெனரல் ஃபார்ம் எடுத்துக்கிறோம் சோ ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் AP இது இதுதான் a plus d a plus 2d a plus 3d அதே மாதிரி a plus n minus 1 d வரைக்கும் அப்படியே கண்டினியூஸா வருது இது ஜெனரல் ஃபார்ம் கண்டுபிடிச்சிருக்கேன் ஜெனரல் ஃபார்ம் மூலமா நமக்கு இன்னொரு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கு என்னது nth டேர்ம் ஆஃப் AP தெரிஞ்சிருக்கு அது என்னன்னா a plus n minus 1 into d ஓகேங்களா இதே தான் லாஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்க ஃபார்முலாவும் இதுதான் nth டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா இப்போ இந்த லாஸ்ட் டேர்ம் ஃபார்முலா வச்சு நான் என்ன எடுத்துர்க்கேன்னா n கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா எடுத்துர்க்கேன் எப்படின்னு உங்களுக்கு புரியுதா n equal to l minus a by d plus 1 ரைட்டா இப்போ மூணு ஃபார்முலா முடிஞ்சது பேலன்ஸ் இதுல என்ன இருக்கு அரித்மெடிக் ப்ரோக்ரஷனா சம் அதாவது சம் ஆஃப் அரித்மெடிக் ப்ரோக்ரஷன் அது அரித்மெடிக் ப்ரோக்ரஷன் டோட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்கும் அதான் எடுக்க போறோம் ரைட் இப்போ அது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ஃபார்முலா எழுதிக்கலாம் ஏன்னா ஆவரேஜ் ஃபார்முலா மூலமா அதை எடுக்க போறேன் ரைட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஆவரேஜ் நம்ம எப்ப கால்குலேட் பண்ணுவோம்னா ஸ்கூல்ல கால்குலேட் பண்ணிருப்போம் 5 சப்ஜெக்ட் மார்க் கொடுப்பாங்க கொடுத்த உடனே 5 கூட்டி நம்ம 5 ஆல் அடிப்போம் ஓகேங்களா அப்ப நமக்கு உங்களுடைய ஆவரேஜ் மார்க் தெரிஞ்சிடும் ரைட் அப்ப ஆவரேஜ் ஈக்குவல் டு சம் பை கவுண்ட் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் sum by count இதுதான் ஆவரேஜ்க்கான ஃபார்முலா sum means இப்போ 5 சப்ஜெக்ட் மார்க்னா 5 சப்ஜெக்ட் மார்க்க ஆட் பண்ணிக்க போறோம் டிவைட் பை கவுண்ட்னா எத்தனை சப்ஜெக்ட் 5 சப்ஜெக்ட் அது டிவைட் பை 5 அப்படினு சொல்லி போட போறோம் ரைட் இங்க நம்ம ஆவரேஜ் எதுக்கு கண்டுபிடிக்க போறோம்னா n டேர்ம்ஸ்க்கு கண்டுபிடிக்க போறோம் இங்க எதுக்கு கண்டுபிடிக்க போறோம் n டேர்ம்ஸ் அப்போ இங்க கவுண்ட்க்கு பதிலா நம்ம என்ன எழுதிக்கலாம்னா sum by n அப்படினு சொல்லி எழுதிக்க போறேன் ரைட் நெக்ஸ்ட் இப்போ ஆவரேஜ் அப்படிங்கறப்போ சோ பாருங்க ஆவரேஜ் ஃபார்முலா என்ன அப்படின்னா இப்போ நார்மலா 1 2 3 4 5 இதுதான் நம்பர்ஸ்னு வெச்சுக்கோங்க இப்போ இதுக்கு நான் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா சென்டர் நம்பர் தான் ஆவரேஜ் ஈஸியா போயிடலாம் இப்போ ஆனா ஆவரேஜ் ஃபார்முலா என்ன சொன்னா சம் பை கவுண்ட் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணனும் இங்க எத்தனை டிஜிட்ஸ் இருக்கோ டிவைட் பண்ணனும் முடிஞ்சதா இப்போ ஆட் பண்ணி பாருங்க 1 + 2 3 3 + 3 6 6 + 4 10 10 + 5 15 right I find the sum okay va divided by count means how many numbers here 1 2 3 4 5 so 5 so 1 times so 3 times so nothing but the center number is the average okay அதாவது இப்போ நம்ம இப்படிலாம் இருக்கிற நம்பர் இது என்ன நம்பர் நேச்சுரல் நம்பர்ஸ் சோ நேச்சுரல் நம்பர் வந்துச்சு அப்படினா நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா டைரக்ட்டா சென்டர்ல இருக்கிற ஆவரேஜை எடுத்துக்கோங்கன்னு சொல்றேன் அதுதான் இங்க ப்ரூஃப் பண்ணி காட்டியிருக்கேன் நான் முன்னே சொல்லிட்டேன் 3 தான் ஆவரேஜ் அப்படினு நீங்க நார்மல் மெத்தட்ல போட்டாலும் உங்களுக்கு என்ன வருது 3 தான் வருது நான் நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆனதா அப்படி எடுத்துக்கணும்னா அவசியமே இல்லை எங்க ஸ்டார்ட் ஆனாலும் ஓகே இதுவே இப்ப 61 62 63 64 65 இருந்தா நீங்க தாராளமா சென்டர் நம்பர் ஆவரேஜ் எடுத்துக்கலாம் நாட் only நேச்சுரல் நம்பர்ஸ் ஓகேங்களா நேச்சுரல் நம்பர்ஸ் மட்டும் கிடையாது இப்போ அதாவது ஈக்குவல் டிஃபரன்ஸ் இருக்கிற எந்த நம்பர் வேணா எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4 8 12 16 20 இது என்னது எங்க செக் பண்ணி பார்த்தாலும் ஈக்குவல் டிஃபரன்ஸ் இருக்குமா 8 - 4 4 12 - 8 4 16 - 12 4 20 - 16 4 இது ஈக்குவல் டிஃபரன்ஸ் இருக்கிற நம்பர்ஸ்னு சொல்லலாம் அதாவது ஒரு ஏபி சீரியஸா இருந்தா நம்ம என்ன பண்ணலாம் ஆவரேஜ் சென்டர் நம்பர் ஆவரேஜா எடுக்கலாம் ஓகேங்களா சிம்பிளா சொன்னா அந்த சீக்வென்ஸ் வந்து ஒரு ஏபி சீக்வென்ஸ் அதாவது அரித்மெடிக் சீக்வென்ஸா இருந்துச்சு அப்படினா அரித்மெடிக் சீக்வென்ஸ்னால என்ன சொல்லிருக்கேன் காமன் டிஃபரன்ஸ் இருக்கணும் காமன் டிஃபரன்ஸ் எப்படி செக் பண்ணனும் அடுத்தடுத்து ரெண்டு நம்பர் மைனஸ் பண்ணா ஈக்குவல் ஆன்சர் வந்துச்சுன்னா காமன் டிஃபரன்ஸ் இருக்குன்னு அர்த்தம்
அதாவது இது அப்படியே சொல்லலாம். இன்னொரு வகையில் சொன்னா ஒரு நம்பரோட மல்டிபிள் பாருங்க, இப்போ 4ங்கிற நம்பரோட மல்டிபிள்ஸ் தான் இதெல்லாம். 4 1s are 4, 4 2s are 8, 4 3s are 12, 4 4s are 16, 4 5s are 20. ஒரு நம்பரோட மல்டிபிள் சொல்லலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம என்ன சொல்லலாம், சென்டர் நம்பர் இஸ் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டுங்களா? ஸோ நாட் ஒன்லி, அப்புறம் இது நேச்சுரல் நம்பர், இது ஒரு நம்பரோட மல்டிபிள் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஈவன் நம்பர்ஸ் 2 4 6 8 10, ஆட் நம்பர்ஸ் 1 3 5 7 9. ஸோ இது எல்லாத்துக்குமே கண்ணை மூடிட்டு நம்ம சென்டர் நம்பர் ஆவரேஜ்னு சொல்லலாம். ரைட், சரி. இப்போ இன்கேஸ் இப்போ பாருங்க இதுல என்ன தப்பு வரும் அப்படின்னா 1 2 3 4 5 கொடுத்துட்டு 100 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்க. தென் ஃபைண்ட் த ஆவரேஜ் அப்படின்னா, ஸோ பார்ப்போம் இது நேச்சுரல் நம்பர்ஸ், டக்கு நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம்னா ஆன்சர் 50 இஸ் ஆவரேஜ் அப்படிம்போம். பட் இது கரெக்டா அப்படின்னா தப்பு. ஓகேங்களா? ஏன் தப்பு? நான் என்ன சொன்னேன், சென்டர் நம்பர் ஆவரேஜ்னு சொன்னேன். ஆமா சார், 50 சென்டர், 50ங்கிற சென்டரா? கிடையாது, மொத்தம் 100 நம்பர் இருக்கு. ஃபர்ஸ்ட் 50, 51 to 100, இது ஒரு 50. அப்போ சென்டர் நம்பர் 50 கிடையாது, என்ன வரும் 50.5 வரும். ரைட்டா? அப்போ இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி கம்மியான நம்பர்ஸ், அதாவது நம்ம பார்த்த உடனே 5 நம்பர் 6 நம்பர் கொடுத்தா ஈஸியா எடுக்கலாம். அதுவே பாருங்க 1ல இருந்து 100 வரைக்கும் கொடுக்குறப்பே தப்பு வந்துடும். ஈவன் இப்போ நான் இது 100 சொன்ன 10 சொன்னாலே நிறைய பேர் ஆன்சர் 5 தான் இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ 5.5 தான் ஆன்சர் 10 வரைக்கும் கொடுத்தா. அப்போ இங்க என்ன ஒரு 50.5, இதே 1000 கொடுத்தா 500.5. ரைட்டா? அப்போ இந்த தப்பை அவாய்ட் பண்றதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் பிளஸ் லாஸ்ட் நம்பர் டிவைட் பை 2 போட்டா இந்த தப்பை அவாய்ட் பண்ணலாம். பாருங்க இந்த சீக்வன்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன 1, லாஸ்ட் நம்பர் என்ன 100 divided by 2. So 1 plus 100, 101 divided by 2. இது செக் பண்ணி பாருங்க. 2 5s are 10, 1 2 ஓட சின்ன நம்பர், so 0. அதுக்கு அப்புறம் டிவைட் பண்ணா 50.5. ரைட்டா? சோ அப்போ ஒரு சீக்வென்ஸா போயிட்டு இருக்குதுல, கண்டினியூஸா போயிட்டே இருக்கு அப்படின்னா சென்டர் நம்பர் என்னால டக்குன்னு கரெக்டா ஃபெட்ச் பண்ணி எடுக்க முடியும்னா எடுங்க. இல்ல அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். என்னது? ஃபர்ஸ்ட் நம்பர் பிளஸ் லாஸ்ட் நம்பர் டிவைட் பை 2. அப்ப ஆவரேஜ்க்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் பிளஸ் லாஸ்ட் நம்பர் டிவைட் பை 2. ஓகேங்களா? ரைட். ரைட். சோ பாருங்க, இப்போ இந்த டிவிஷன், அதாவது ஆவரேஜ் ஈக்குவல் டு சம் பை கவுண்ட், இந்த டிவிஷன் சைடு வந்து என்ன ஆகும், மல்டிப்ளிகேஷன். சோ பாருங்க, அப்போ n இன்ட்டு ஃபர்ஸ்ட் நம்பர் பிளஸ் லாஸ்ட் நம்பர் டிவைடட் பை 2 ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு, சம். ஓகேங்களா? நான் என்ன சொன்னேன், ஆவரேஜ் ஃபார்முலா இருந்து தான் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனோட சம்முக்கான ஃபார்முலா எடுக்க போறதா சொன்னேன். சோ இப்போ அதுதான் பண்ண போறேன். ரைட். சோ பாருங்க n இந்த டிவிஷனுக்கு அப்படியே வெளியே கொண்டு வந்தா n by 2. ஓகேங்களா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர்ங்கிறது தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் நம்பர், இந்த ஃபர்ஸ்ட் நம்பரை நம்ம எப்படி மென்ஷன் பண்றோம், a. சோ a பிளஸ் லாஸ்ட் டேர்ம், சோ லாஸ்ட் டேர்ம் நம்ம என்ன மென்ஷன் பண்ணுவோம், l ஈக்குவல் டு சம். ஓகேங்களா? எஸ்என் எத்தனை நம்பருக்கான இது n, ஏன்னா இங்க பாருங்க கவுண்ட் வந்து n ன்னு வச்சிருக்கேன். சோ n டேர்ம்ஸ்க்கான சம் எதுல, AP ல. அதுக்கான ஃபார்முலா என்ன, SN ஈக்குவல் டு n by 2 இன்டு a பிளஸ் l. இது ஃபார்முலா நம்பர் 1. ஓகேங்களா? இதுலயே சம் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு. அதையும் நான் பாருங்க இந்த ஃபார்முலா வச்சு ட்ரை பண்றேன். பாருங்க n by 2 இன்டு a பிளஸ் எல். எல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இப்போ எல் இருந்துச்சு, லாஸ்ட் டேர்ம் அவங்க கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி 156 ஒரு லாஸ்ட் டேர்ம் இருக்கு அப்படின்னா, அப்போ இதுக்கு சம் கண்டுபிடிக்கணும் ஈஸியா எல் ஈக்குவல் 156 சப்ஸ்டிட் பண்ணலாம். இன் கேஸ் லாஸ்ட் டேர்ம் இல்ல அப்படின்னா லாஸ்ட் டேர்ம் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? லாஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கணும் என்ன ஃபார்முலா சொல்லிருக்கேன், a plus n minus 1 into d. l equal to a plus n minus 1 into d. அப்போ l equal to a plus n minus 1 into d. ரைட்டுங்களா? என்னது ஈக்குவல் டு SN, அதாவது n டேர்ம்ஸ்க்கான சம். ரைட். அப்ப n by 2 இன்டு a plus a 2a plus n minus 1 into d. ரைட்டுங்களா? ஃபார்முலா நம்பர் 1, ஃபார்முலா நம்பர் 2. ரைட். சோ அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் பொறுத்த வரைக்கும் மொத்தம் உங்களுக்கு எத்தனை ஃபார்முலா அப்படின்னா 5 ஃபார்முலாஸ் இருக்கும். ஓகேங்களா? nth டேர்ம் கண்டுபிடிக்க ஃபார்முலா a plus n minus 1 into d. ஓகேங்களா? லாஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்க ஃபார்முலா a plus n minus 1 d. இது ரெண்டுமே ஒன்று தான். நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா n equal to l minus a by d plus 1. நெக்ஸ்ட் சம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ரெண்டு ஃபார்முலா இருக்கு. என்ன அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம் தெளிவா தெரிஞ்சதுன்னா சம் equal to n by 2 into a plus l அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். இல்ல l கொடுக்கல, லாஸ்ட் டேர்ம் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு ஃபார்முலா என்ன, sum equal to n by 2 into 2a plus n minus 1 into d. ஓகேங்களா? ரைட். வாங்க நெக்ஸ்ட் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் பார்க்கலாம். ரைட். நெக்ஸ்ட் பாருங்க ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் ஆர் ஜியோமெட்ரிக் சீக்வென்ஸ் பார்க்கலாம். ரைட்டுங்களா? சோ பாருங்க இதுலயும் ஒரு சீக்வென்ஸ் எடுத்துக்கிட்டு நான் அதில இருந்து ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனோட ஃபார்முலாஸ் டெரைவ் பண்ண போறேன். ஜெனரல் ஃபார்மா இருக்கும், இல்ல nth டேர்ம் ஆஃப் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் ஆகட்டும், எல்லா ஃபார்முலாவும் அதுல இருந்து எடுக்க போறேன். ரைட். சோ பாருங்க இதுலயும் நான் ஒரு டேர்ம் எடுத்துக்கிறேன், 2 அப்படின்னு ஒரு டேர்ம் எடுத்துக்கிறேன். ரைட்டா?
ரைட். இப்போ அதுல என்ன பண்ண arithmetic progressionல ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டு அதை ஆட் பண்ணிக்கிட்டே இருந்தா எனக்கு நெக்ஸ்ட் டேர்ம் கிடைச்சது. இதுல என்ன பண்ண போறேன்னா ஒரு நம்பர் எடுத்து மல்டிப்ளை பண்ண போறேன். ஓகேங்களா? இப்போ 2 ஓட என்ன பண்ண போறேன், ஏதோ ஒரு நம்பர் மல்டிப்ளை பண்ண போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 2ங்கிற நம்பரே போயிருக்கோம் வச்சுக்கோங்களேன். 2 into 2 4, 4 into 2 8, 8 into 2 16, 16 into 2 32. ஸோ இந்த சீரியஸ் இந்த சீக்வன்ஸ் இப்படியே போயிட்டே இருக்கு. ரைட்டுங்களா? ஸோ இதுதான் ஒரு ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன். எப்படின்னா இப்போ எப்படி அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனா இருந்தா என்ன சொன்னேன், கண்டிப்பா காமன் டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொன்னேன். அது எப்படி செக் பண்ண சொன்னேன், செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம் மைனஸ் தேர்ட் டேர்ம் அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஈக்குவல் ஆன்சர்ஸ் வரும். எதை நீங்க டிஃபரன்ஸ் பார்த்தாலும் கண்டிப்பா ஆன்சர் சேமா இருந்தா அது காமன் டிஃபரன்ஸ் டி அப்படின்னு டினோட் பண்ணும். ரைட். ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் பொறுத்த வரைக்கும் காமன் ரேஷியோ இருக்கும். எப்படி இருக்கும்? காமன் ரேஷியோ. காமன் ரேஷியோ எப்படி செக் பண்றது அப்படின்னா செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் டிவைடட் பை செகண்ட் டேர்ம், fourth term divided by third term இந்த மாதிரி டிவைட் பண்ணி பாருங்க. அதுதான் காமன் ரேஷியோ. அது R அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். R னா என்ன அப்படின்னா காமன் ரேஷியோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. R னா காமன் ரேஷியோ. R எப்படி செக் பண்றதுன்னா R equal to term 2 divided by term 1. T means term. ஓகேவா? term 3 divided by term 2 ஈக்குவலா இருக்கும். ஸோ எதை ரெண்டு டேர்ம் டிவைட் பண்ணி பார்த்தாலும் ஆன்சர் ஈக்குவலா வந்துச்சு அப்படின்னா அது இங்க காமன் ரேஷியோ இருக்குன்னு அர்த்தம். தென் தி சீக்வன்ஸ் இஸ் கால்ட் ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் ஆர் ஜாமெட்ரிக் சீக்வன்ஸ் அர்த்தம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இதுதான் செக் பண்ணும். क्वेश्चनல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ல சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபைண்ட் தி சம் ஆஃப் அப்படின்னு கொடுத்து நம்பர்ஸ் மட்டும் தான் கொடுத்திருப்பாங்க. ரைட். அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணணும் அந்த சீக்வன்ஸ்ல காமன் டிஃபரன்ஸ் இருக்கா இல்ல காமன் ரேஷியோ இருக்கா. காமன் டிஃபரன்ஸ் இருந்தா இது வந்து அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன், காமன் ரேஷியோ இருந்தா இது வந்து ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளால சம் கண்டுபிடிக்க முடியும். ரைட். சோ காமன் ரேஷியோ எப்படி இருக்குன்னு சொல்லியாச்சு. ரைட். இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் எடுக்க போறேன் by using this sequence. ரைட். சோ இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் நான் முன்னே சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் டேர்ம் whether it is geometric progression or arithmetic progression it is divided by CA. ஓகேங்களா? மொத நம்பர் அது எந்த ப்ரோக்ரஷனா இருந்தாலும் சரி A. ரைட். நெக்ஸ்ட் செகண்ட் டேர்ம் பாருங்க. ஃபர்ஸ்ட் டேர்மோட வேல்யூ இங்க என்ன அப்படின்னா 2. so 2 எப்படி அது கரெக்டா வருதான்னு செக் பண்றதுக்காக இந்த நம்பர்ஸ் போடுறேன். ரைட். நெக்ஸ்ட் செகண்ட் டேர்ம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா A into R. R means common ratio. இது ரெண்டும் பெருக்கினா செகண்ட் டேர்ம் வருதுன்னு சொல்றேன். பாருங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் 2 R கண்டுபிடிக்கணும். R என்ன சொன்ன, term 2 divided by term 1, term 3 divided by term 2 செக் பண்ணுங்கன்னு சொன்னேன். term 2 4, 4 by 2 2, term 3 8, term 2 4, 8 by 4 2, 16 by 8 2, 32 by 16 2. so R ஓட வேல்யூ 2. ரைட்டா? சோ இப்போ 2 into 2 4 வந்துருச்சா? ரைட். நெக்ஸ்ட் தேர்ட் டேர்ம் பாருங்க. A into R square போட்டா வருதுன்னு சொல்றேன். A into R square செக் பண்ணலாம். A ஓட வேல்யூ 2 into R ஓட வேல்யூ இங்க 2 தான் வந்திருக்கு. இங்க 2 ஸ்கொயர், சோ 2 ஸ்கொயர் செக் பண்ணி பாருங்க. 2 ஸ்கொயர் ஓட வேல்யூ எவ்வளவு? 4. 4 into 2 8. தேர்ட் டேர்ம் வந்துருச்சு. ரைட். நெக்ஸ்ட் ஃபோர்த் டேர்ம் A into R cube செக் பண்ணி பார்க்கலாம். A ஓட வேல்யூ A ஓட வேல்யூ 2 into R ஓட வேல்யூ 2 தான். ஆனா இங்க என்ன இருக்கு, 2 cube, so cube செக் பண்ணி பாருங்க. 2 cube is nothing but 8. 8 into 2 16, so fourth term 16. ரைட்டா? சோ அப்போ nth டேர்முக்கு என்ன பண்றது, nth டேர்ம் இது வந்து எடுத்துக்கலாம். பாருங்க செகண்ட் டேர்ம். சோ எத்தனை டேர்ம்? செகண்ட் டேர்ம், ரெண்டு டேர்ம். ஓகேங்களா? செகண்ட் டேர்ம். சோ செகண்ட் டேர்ம்னா அதுல இருந்து ஒரு மைனஸ் பண்ணிக்கோங்க, ஒரு R வரும். ஃபர்ஸ்ட் டேர்ம் அதுல இருந்து ஒரு மைனஸ் பண்ண 0, அப்ப R வராது. மூணு டேர்ம் அப்படின்னா அதுல இருந்து ஒரு மைனஸ் பண்ணுங்க 2, so R ஸ்கொயர். 4 டேர்ம் அதுல இருந்து ஒரு மைனஸ் பண்ண 3, so R கியூப். எத்தனை டேர்ம் எந்த டேர்ம் கண்டுபிடிக்கிறீங்களோ அதுல இருந்து -1 பண்ணி அதை பவர்ல போட்டுருங்க. எதுக்கு? R க்கு. அவ்வளவுதான். ஓகேங்களா? இதே 5th டேர்ம் என்ன வரும்? A into R power 4 வரும். ஓகேவா? 18th டேர்ம் என்ன வரும்? A into R power 17 வரும். ஓகேங்களா? எந்த டேர்மோ அதுல இருந்து ஒரு மைனஸ் பண்ணிக்கணும். அப்ப nth டேர்முக்கு என்ன பண்ணலாம்? A into R power n-1. இதுதான் என்ன ஃபார்முலா? அதாவது nth term of GP ஓட ஃபார்முலா என்ன அப்படின்னா A into R power n-1 அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா. ரைட்டா? அதான் நம்ம இப்படி எழுதுவோம். Pn equal to எந்த டேர்ம் கண்டுபிடிக்க சொல்றாங்களோ அது. இப்போ 18th டேர்ம் கண்டுபிடிக்க சொன்னாங்க. இப்போ இங்க பாருங்க எத்தனை டேர்ம் கொடுத்திருக்கேன்? 5 டேர்ம் கொடுத்திருக்கேன். இதுல 18th டேர்ம் என்ன அப்படின்னு சொல்லி क्वेश्चन கேட்டா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க. 18th term equal to A into R power n-1. ரைட்டா? நெக்ஸ்ட் சம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். ரைட். சம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் பொறுத்த வரைக்கும் 3 ஃபார்முலா இருக்கும். அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரைட். சோ பாருங்க
ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இப்போ சம்னாலே Sn, அதாவது n டேர்முக்கான சம் தான் கண்டுபிடிக்க போறீங்க. Sn ஈக்குவல் டு ஜெனரல் ஃபார்ம் பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்றோம், ஜெனரல் ஃபார்ம் எடுத்து ஆட் பண்ணி போறோம். ஜெனரல் ஃபார்ம் பாருங்க, a பிளஸ் ar பிளஸ் ar ஸ்கொயர் பிளஸ் ar கியூப் ar பவர் 4 இப்படியே போகும். எது வரைக்கும் போகுது அப்படின்னா கடைசி என்ன வந்திருக்கு, a into r power n minus 1 வரைக்கும் வந்திருக்கு. ஓகேங்களா, ரைட். இப்போ நான் என்ன கண்டுபிடிக்க போறேன், அதாவது ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷனோட சம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா எப்படி டிரைவ் பண்றது அப்படின்னு தான் சொல்ல போறேன். ரைட். இப்போ நான் என்ன பண்றேன், ரெண்டு பக்கமும் காமன் ரேஷியோவால பெருக்கிக்க போறேன். என்ன பண்றேன், காமன் ரேஷியோவால ரெண்டு பக்கம் பெருக்கிக்க போறேன். காமன் ரேஷியோ அப்படிங்கறது நம்ம என்ன டினோட் பண்ணிருக்கோம், r. so therefore r into sn, ரெண்டு பக்கமும் both sides. ஓகேங்களா, இங்க r ஆல் பெருக்குறேன், இது r ஆல் பெருக்க போறேன். பாருங்க, a into r ar, அது பாருங்க இங்க நேரா எழுதாம அதை மட்டும் கொஞ்சம் தள்ளி எழுதிக்கிறேன், ar. நெக்ஸ்ட் ar into r, அதான் வச்சுக்கோங்க, ar into r, r into r, r square, அப்ப ar square, ar square into r, ar cube, ar cube into r, ar power 4. சோ இப்படியே போயிட்டே இருக்கும். இங்க என்ன இருக்கு பாருங்க, a into r power n minus 1 இருக்கு. ரைட்டா, சோ a into r power n minus 1. பாருங்க, இது மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். a into r power n minus 1, இதோட என்ன பண்ணும், r பெருக்கிக்கணும்னு சொன்னா. சோ இங்க பாருங்க, உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் நடத்துறப்ப ஒரு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும், இண்டிசஸ் அண்ட் சட்ஸ், அதுல இருக்கும் இந்த ஃபார்முலா a power m into a power n equal to a power m plus n அப்படிங்கிற ஃபார்முலா. a power m plus n அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா. அதாவது பேஸ் ஈக்குவலா இருந்து பவர் டிஃபரெண்டா இருந்தா மல்டிப்ளிகேஷன்ல என்ன பண்ணா, நம்ம பவரை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சேம் ப்ரொசீஜர் தான் இங்க. r பவர்ல எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு சொல்லி அர்த்தம். ரைட்டா, சோ a into பேஸ் பாருங்க, இங்கேயும் r தான், இங்கேயும் r தான். சோ மல்டிப்ளிகேஷன், அப்ப என்ன பண்ணலாம், பவரை ஆட் பண்ணிக்கலாம். a into r power n minus 1 plus 1. ஓகேங்களா, minus 1 plus 1 cancel, therefore a into r power n. அப்போ இந்த டேர்ம் கூட நான் காமன் ரேஷியோ பெருக்கிறப்ப எனக்கு என்ன வருதுன்னா a r power n வருது. ரைட், a r power n, a r power n அதாவது கடைசி டேர்ம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேர்ம் வந்து 10 ன்னு வெச்சுக்கோங்க. 10 க்கு முன்னாடி என்ன இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவோம், 9. ஏன்னா ஒன்னு மைனஸ் பண்ணிக்குவோம், ஏன்னா இதுக்கு முதல் நம்பர். அப்போ a r power n இதுக்கு முதல் நம்பர் என்ன இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா a r power n minus 1 இருக்கும். n அப்படின்னா பவர்ல என்னன்னா இதுக்கு முன்னாடி நம்பர் கண்டிப்பா n minus 1, இதோட ஒன்னு கம்மியா இருக்கும். பாருங்க, 1 2 3 4 இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. ரிவர்சல் சொன்னா 4 3, அப்ப இங்க n-னா இங்க என்ன இருக்கும், கண்டிப்பா n minus 1 தான் இருக்கும். ரைட். இப்போ என்ன பண்ணோம், ரெண்டு சைடும் அதாவது ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷனோட சீக்வென்ஸ் எடுத்து நான் சீரிஸா மாத்திக்கிட்டேன். ஓகேவா, a பிளஸ் ar பிளஸ் ar ஸ்கொயர் மாதிரி எடுத்துட்டேன். எடுத்ததுக்கு அப்புறம் ரெண்டு பக்கமும் நான் காமன் ரேஷியோல மல்டிப்ளை பண்ணிருக்கேன். ரைட். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் ஜஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், மைனஸ் பண்ண போறேன். உங்களுக்கு தெரியல, பிளஸ்னா மைனஸ், மைனஸ்ல பிளஸ் போடுவீங்க. பாருங்க, எதுவுமே இல்ல, இப்போ பிளஸ் அப்ப மைனஸ். அப்ப இங்க என்ன பண்ணலாம், மைனஸ் 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 மைனஸ். ரைட். சோ பாருங்க, இது எப்படி மைனஸ் பண்ணலாம், sn மைனஸ் r into sn அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ரைட். பாருங்க, a, சோ a அப்படியே வரும், இது இல்ல. பாருங்க, பிளஸ் ar மைனஸ் ar பிளஸ் ar ஸ்கொயர் மைனஸ் ar ஸ்கொயர் பிளஸ் ar கியூப் மைனஸ் ar கியூப் பிளஸ் ar பவர் 4 மைனஸ் ar பவர் 4 பிளஸ் ar பவர் n minus 1 மைனஸ் ar பவர் minus 1 n minus 1. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னா இதுல a, சோ அப்படியே எழுதியாச்சு மைனஸ், ஏன்னா இங்க மைனஸ் தான் இருக்கு. அடுத்து இங்க என்ன இருக்கு, ar பவர் n, ar பவர் n. ரைட்டா, சோ ரெண்டுலயும் பாருங்க, இங்க sn இருக்கு, இங்க sn இருக்கு, அது காமனா வெளிய எடுத்துடலாம். சோ பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 1 minus r இருக்கும். 1 into sn sn மைனஸ் r into sn rsn வந்துரும் ஈக்குவல். இது ரெண்டுலயும் பாருங்க, a காமனா வெளிய எடுத்தா 1 minus r power n வருமா, 1 into a plus into minus minus a into r power n, a into r power n வந்துரும். ரைட். therefore sn சம் தான் கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் இந்த பக்கம் என்ன இருக்கு, a into 1 minus r power n இருக்கு, divided by, ரைட், இந்த மல்டிப்ளிகேஷன் இருந்தா டிவிஷன், சோ 1 minus r. ரைட்டுங்களா. சோ இப்போ நம்ம ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன்ல சம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டோம். ரைட்டுங்களா. சம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா 3 ஃபார்முலா இருக்கு. சம் கண்டுபிடிக்கிறதுக்கு 3 ஃபார்முலா இருக்கு. ரைட். இப்போ பாருங்க, அந்த 3 நான் இப்போ எழுதி போடுறேன். பாருங்க, sn equal to, இப்போ நம்ம ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்கோம், என்னது, a into 1 minus r power n divided by 1 minus r அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. நெக்ஸ்ட் சம் n number of sums, ஓகேங்களா, equal to a into r power n minus 1 divided by r minus 1 ஒரு ஃபார்முலா இருக்கு. sn equal to na ன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. ரைட். இந்த மாதிரி 3 ஃபார்முலா இருக்கு சம் கண்டுபிடிக்கிறதுக்கு. ரைட். எப்படி சார் இது 3 ஃபார்முலா இருந்தனா எப்படி எந்த நேரத்துல எந்த ஃபார்முலா எடுக்கிறது அப்படின்னா வெரி சிம்பிள். ஓகேங்களா. பாருங்க, இப்போ இந்த ஃபார்முலா எப்ப எடுக்க முடியும்னா r, ஓகேங்களா, r வந்து less than 1, r வந்து less than 1 அப்படி இருந்துச்சு அப்படின்னா நாம என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முலா எடுத்துக்கணும். r greater than 1 அப்படின்னா இந்த ஃபார்முலா, r equal to 1 னா இந்த ஃபார்முலா.
ரைட்டுங்களா? ஒண்ணும் இல்ல, இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ண சொன்னா எப்படி பண்ணுவோம்? பிக்கஸ்ட் நம்பர்ல இருந்து ஸ்மாலஸ்ட் நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ 1ங்கிறது 6 விட பெருசா இருந்துச்சுன்னா, ஓகேங்களா, பிக் நம்பரா இருந்துச்சுன்னா 1ல இருந்து 6 மைனஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் என்ன பண்ணலாம்? 1ல இருந்து 6 மைனஸ் பண்றோம். ஓகேவா? இன் கேஸ் இஃப் r is bigger than 1 அப்படின்னா r ஓட வேல்யூ வந்து 1 விட பெருசா இருந்தா r ஓட வேல்யூ எங்க செக் பண்ணுவோம்? இந்த மாதிரி ஒரு சீக்வென்ஸ் கொடுத்துட்டாலே நம்ம ஃபர்ஸ்ட் என்னதான் செக் பண்ண சொன்னேன்? இதுல d இருக்கா, காமன் டிஃபரன்ஸ் இருக்கா, அல்லது காமன் ரேஷியோ இருக்கான்னு செக் பண்ண சொல்லிருக்கேன். காமன் ரேஷியோ எப்படி செக் பண்ணுவோம்? செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் டிவைடட் பை செகண்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம் டிவைடட் பை தேர்ட் டேர்ம் போட்டா எந்த ரெண்டு டிவைட் பண்ணாலும் ஆன்சர் சேமா வந்தா காமன் ரேஷியோ. சோ அந்த காமன் ரேஷியோக்கு ஒரு ஆன்சர் வந்துச்சு. இப்போ இங்க செக் பண்ணா இந்த சீக்வென்ஸ்க்கு என்ன ஆன்சர் வந்து r = 2 வந்தது. அப்போ 2ங்கிறது 1 விட கிரேட்டர். சோ அப்ப இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப r ல இருந்து 1 மைனஸ் பண்ணும். வெரி சிம்பிள். இத ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்ட்ராக்ட் பண்றப்போ பிக்கஸ்ட் நம்பர்ல இருந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் மைனஸ் பண்ணும். அவ்வளவுதான். இந்த r ஓட வேல்யூ 1 விட சின்னது. சோ 1 - r போட்டுருக்கோம். ஓகேங்களா? போத் நியூமரேட்டர் டினாமினேட்டர். இந்த r ஓட வேல்யூ 1 விட பெருசு. சோ r ல இருந்து 1 மைனஸ் பண்றோம். போத் நியூமரேட்டர் டினாமினேட்டர். r = 1. இது ரொம்ப ஈஸி. எப்போனா இது இந்த ஃபார்முலா எப்ப ஞாபகம் வச்சுக்கணும்? ரொம்ப ஈஸி. இந்த சீக்வென்ஸ் இருக்கிற எல்லா நம்பரும் ஒரே நம்பரா இருந்தா தான் r = 1 வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ 2 4 8 16 32 க்கு பதிலா பாருங்க 3 3 3 3 ன்னு கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. ரைட்? இப்போ 3/3 1 3/3 1 3/3 1. அப்ப r = 1 வந்துருச்சா? ரைட்டா? சோ அப்ப இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா NA, அதாவது எத்தனை டேர்ம் இருக்கு இன்டு a ஆல் பெருக்கினா முடிஞ்சது. ஓகேங்களா? அவ்வளவுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல எத்தனை டோட்டலா 3 இருக்கு. இது ஆட் பண்ணா என்ன? 3 + 3 6 6 + 3 9. அப்ப ஆட் பண்ண மாட்டோம். எத்தனை? 4 இருக்கு. அப்ப 3 × 4 12 அப்படின்னு சொல்லுவோம். therefore n × a, number of terms 4, first term a, so 4 × 3 12. so இதோட வேல்யூ r = 1. ரைட்டா? சரி, ஓகே. இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்? இந்த ஃபார்முலா டெரைவ் பண்ணி காட்டிட்டேன். இதெல்லாம் எப்படி சார் வருதுன்னா வெரி சிம்பிள். இந்த டேர்மை ஃபர்ஸ்ட் போட்டு இது கீழ போட்டு சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த ஃபார்முலா கிடைச்சிரும். ரைட்டுங்களா? இது ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. உங்களுக்கு இதுவே புரிஞ்சிருக்கும் NA அப்படிங்கிறது எப்படி வருதுன்னு. ஓகேங்களா? ரைட்? சரி, ஒன் மோர் ஃபார்முலா இருக்கு. என்ன அப்படின்னா இன்ஃபைனைட் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன். அது பார்க்கலாம். ரைட்? வாங்க நெக்ஸ்ட் பாருங்க, சம் ஆஃப் இன்ஃபினைட் டேர்ம்ஸ் ஆஃப் ஜிபி. அதாவது ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன்ல இருக்க லாஸ்ட் ஃபார்முலா. எப்படின்னா இன்ஃபினிட்டிவ் டேர்ம்ஸோட சம் கண்டுபிடிக்க ஃபார்முலா a/1 - r. ரைட்டுங்களா? இன்ஃபினைட் டேர்ம்ஸ் அவனே கொடுத்துருப்பாங்க. இந்த இன்ஃபினைட் டேர்ம்ஸ்க்கு ஜிபியோட சம் கண்டுபிடிங்க அப்படின்னா s ∞ = a/1 - r. இந்த ஃபார்முலா எப்படி சார் நான் வச்சுக்கிறது அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஆல்ரெடி சம் கண்டுபிடிக்க 3 ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா? அதுல ஒரு ஃபார்முலா பாருங்க, Sn = a × 1 - r power n / 1 - r அப்படின்னு ஒரு இந்த ஃபார்முலா தான் உங்களை டிரைவ் பண்ணி காட்டினேன். ரைட்டா? ரைட். ஸோ இந்த ஃபார்முலா தான் இது எடுத்திருக்காங்க. எப்படின்னு சொல்றேன்? 1 × a minus a × r power n ar power n divided by 1 - r. இப்போ இதுல இந்த டிவிஷனை தனித்தனியா பிரிச்சுக்கோங்க. a/1 - r minus of a r power n divided by 1 - r அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோம். இதுல இதை மட்டும் தான் ஃபார்முலா கொடுத்திருக்கேன். அப்ப இது என்ன ஆச்சு? மைனஸ்க்கு அப்புறம் இது இருக்கிறது என்ன ஆச்சு அப்படின்னா இது 0. எப்படி 0னா ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, a ஓட வேல்யூ 4, r ஓட வேல்யூ 1/2 ன்னு எடுத்துக்கலாம். a ஓட வேல்யூ 4, r ஓட வேல்யூ 1/2 ன்னு எடுத்துக்கலாம். அப்போ இப்போ செக் பண்ணி பாருங்க இது எப்படி 0 ஆகுதுன்னு சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் a is nothing but 4, ரைட்? இப்போ செகண்ட் டேர்ம் என்ன? ar. அப்போ 4 × 1/2, ரைட்டுங்களா? ar means 4 × 1/2, ரைட்? so 1 time 2 times, so 2. ar square is nothing but 4 × 1/2 whole square, right? 4 × 1 square is 1, 2 square is 4, so it's nothing but 1. Next, ar cube, 4 × 1/2 whole cube is nothing but 4, 1 cube is nothing but 1, 2 cube is 8, so 1 times 2 times, so value is 1/2. so ar power 4, so a is nothing but 4, 1/2, so 1/2 power 4, so 4 × 1 power 4 is nothing but 1, 2 power 4 is nothing but 16, so 1 times 4 times is 1/4, right? so 1/4 நீங்க செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு என்ன வரும்? 0.25 something வருமா? அப்ப ar power 5, so 4 × 1/2 whole power 5, so 4 × 1 power 5 is nothing but 1, so 2 power 5, 2 power 5 is 32, so 1 times 8 times 1/8 பண்ணா இதுக்கு ஒரு வேல்யூ. இங்க பாருங்க, இது 0.5 வருது, இது 0.25 வரும், இது point something இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ இது பவர் 5, இதே நான் பவர் 10 அந்த மாதிரிலாம் போகிறப்போ இந்த வேல்யூ இங்க வர வேல்யூ என்ன ஆகும்னா 0.000 சம்திங் வரும். ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆயிரும்னா டோட்டலா 0 அப்படின்னு சொல்லி ஆயிடும். ரைட்டுங்களா? சோ அந்த a × r power n divided by 1 - r எப்படி 0 ஆகுதுன்னு தெரியுதா? a ஓட வேல்யூ 4 ன்னு எடுத்துக்கிறேன், r ஓட வேல்யூ 1/2 ன்னு எடுத்துக்கிறேன். சோ அப்ப இது சப்ஸ்டிட் பண்ணி வரப்ப எனக்கு பாருங்க என்னன்னு வருது? 4, அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம் 4, நெக்ஸ்ட் டேர்ம் 2, நெக்ஸ்ட் டேர்ம் 1, நெக்ஸ்ட் 0.5, அடுத்து 0.25 அப்படியே குறைஞ்சிட்டே போகும். ஒரு ஸ்டேஜ்ல
கீழே எனக்கு 0 ஆயிடும். ஸோ இப்போ என்டையரா இது 0 ஆகிறனால தான் இப்போ எனி டேர்ம் -0 என்ன வரும் அந்த டேர்ம் 1 - 0 1 100 - 0 100. ஸோ இப்போ a by 1 - r -0 is nothing but a by 1 - r. ஸோ இந்த மாதிரி தான் இந்த இன்ஃபினிட் டேர்ம்ஸ்க்கான சம் கணக்கு ஃபார்முலா எடுக்கிறோம் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் APGP யூஸ் பண்ணி நம்ம சம்ஸ் பார்க்கலாம். Right, next வாங்க sums பார்க்கலாம். So first question பாருங்க, find the 12th term of the AP arithmetic progression அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்னா √2 3√2, 5√2 அப்படின்னு சொல்லி இந்த சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட், இதுல நமக்கு சிம்பிளான ஒரு விஷயம், அவனை என்ன பண்ணிட்டான் அப்படின்னா AP அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அப்போ இந்த டேர்ம் வந்து AP arithmetic progression அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருது. ரைட், அப்போ என்ன கண்டுபிடிக்கணும், 12th term கண்டுபிடிக்கணும். ஸோ 12th term கண்டுபிடிக்க நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா TN = A plus N minus 1 into D. ஃபர்ஸ்ட் பாருங்க இதுல என்னென்னக்கு உங்களுக்கு வேல்யூ தேவை அப்படின்னு சொல்லி பாருங்க. TN I mean term, ஓகேங்களா. எத்தனாவது term கண்டுபிடிச்சு சொல்றாங்க, 12th term. so therefore n = 12. next aங்கிறது first term, so கண்ண மூடிட்டு √2 அப்படின்னு சொல்லி போட்டுறலாம். plus n 12th term தான் கண்டுபிடிக்கணும். so 12 minus 1 into d. அப்ப இங்க நமக்கு என்ன தேவைப்படுது, டிஃபரன்ஸ் தேவைப்படுது. so AP, so கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருக்கும். டிஃபரன்ஸ் எப்படி செக் பண்ண சொன்னேன், செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம், 3√2 minus √2, ஓகேங்களா. அப்ப என்ன வரும், 2√2. மறுபடியும் சார் செக் பண்ணுமா, தேவையில்லை. ஏபின்னு கொடுத்துட்டா தேவையில்லை, இல்லைன்னா நீங்க கண்டிப்பா செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இப்ப இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பாக்குறப்ப இதே 2√2 வரணும். இப்ப 5√2 minus 3√2 கம்பல்சரி 2√2 தான் வருது, ஓகேங்களா. இங்க ஏபின்னு அவங்களே கொஸ்டின்ல கொடுத்துட்டா நீங்க செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொடுக்காத பட்சத்துல கண்டிப்பா மினிமம் 2 or 3 செக் பண்ணி பாருங்க, எல்லாத்துக்கும் சேம் ஆன்சர் வருதா அப்படின்ட்டு, ஓகேங்களா. சோ இப்ப இங்க காமன் டிஃபரன்ஸ் எவ்வளவுனா 2√2 வந்திருக்கு. சோ அப்ப d ஓட வேல்யூ 2√2. ரைட், சோ பாருங்க √2 12 minus 1 11 into 2 into √2, ரைட்டுங்களா. ஸோ அப்போ √2 plus 11 into 2 22, ஸோ 22√2, ரைட்டா. அப்போ √2 plus 22√2 என்ன வரும், 23√2. அவ்வளோதான், என்னது டேர்ம் 12. ஸோ அப்போ 12th டேர்மோட வேல்யூ என்ன அப்படின்னா 23 into √2, ஓகேங்களா. வெரி சிம்பிள். ஸோ ஜஸ்ட் ஃபார்முலா எழுதுறோம். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து √2, எப்பயுமே எந்த சீரியஸாக இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் டேர்ம் A அப்படின்னு சொல்லி டினோட் பண்ண சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் இங்கே ஏபின்னு கொடுத்தனால கண்டிப்பாக இது காமன் டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ காமன் டிஃபரன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம் மட்டும் டிஃபரன்ஸ் பாருங்க. ஸோ 2√2 ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம். நமக்கு 12th டேர்மோட வேல்யூ என்னன்னா 23 into √2 கிடைச்சிருக்கு, ரைட்டுங்களா. ஸோ வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஃபைண்ட் த சம் ஆஃப் த arithmetic series அப்படின்னு கொடுத்துட்டு 5 plus 11 plus 17 up to 95 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ரைட், இப்போ இந்த சீரியஸ் சம் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. இது ஒரு arithmetic series னு சொல்லியாச்சு. ரைட், சோ பாருங்க இது என்னது, லாஸ்ட்ல இருக்க நம்பர். சோ லாஸ்ட் டேர்ம் இருக்கு, ஃபர்ஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம் இருந்தா நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, சம் கண்டுபிடிக்க ஈஸியா ஒரு ஃபார்முலா இருக்கு. n/2 into a plus l, n/2 into a plus l. இந்த ஃபார்முலா ஈஸியா கண்டுபிடிச்சலாம். ரைட், இப்போ இதுக்கு என்னென்ன வேல்யூஸ் நமக்கு தெரியும், a தெரியும் 5, ரைட்டுங்களா. l தெரியும் 95, n தெரியுமா, தெரியாது. n means number of terms in the series, ஓகேங்களா. இந்த சீரியஸ்ல number of terms எத்தனைன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் n தனியா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். therefore n = l minus a divided by d plus 1, ஓகேங்களா. l is nothing but 95 minus a first term 5 divided by d common difference. so இது arithmetic series கண்டிப்பா common difference இருக்கும். 11 minus 5 6, 17 minus 11 6, செக் பண்ண அவசியம் இல்லை, 6 போட்டுக்கலாம், ஏன்னா அவனே arithmetic series சொல்லிட்டான். plus 1, so 95 minus 5 90 divided by 6 plus 1, so 1 time 6, remainder 3 30, so 15 plus 1 16, therefore n = 16. so number of terms in this series is 16, right. so இப்ப substitute பண்ணிக்கலாம். so therefore 16 divided by 2 into a 5, l last term 95, right. so 16 by 2 cancel பண்ணா எவ்வளவு வரும், 8 into 95 plus 5 100, so 8 into 100 800. so sum of terms, right. so அப்ப இந்த arithmetic series ஓட sum எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படினா 800, ஓகேங்களா. என்ன பண்ணிருக்கோம், ஃபர்ஸ்ட் இங்க லாஸ்ட் டேர்ம் இருந்தனால அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். இல்லைனா இன்னொரு ஃபார்முலா என்னது, n/2 into a 2a plus n minus 1 into d சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். சார் இந்த இடத்துல அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண கூடாதா, பண்ணலாம், ஓகேங்களா. பட் லாஸ்ட் டேர்ம் இருந்தா இப்படி பண்ணா ஈஸியா போட்டுறலாம், அவ்வளவுதான், ரைட்டுங்களா. சோ sn = n/2 into a plus l. சோ a ஓட வேல்யூ 16 divided by 2 into a, இங்க a வந்து 5 plus 95, இங்க n மட்டும் ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்துறோம் 16, ஓகேங்களா. சோ sn = 800, ரைட். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, how many consecutive terms starting from the first term of the series 3 plus 9 plus 27 up to போயிட்டே இருக்கு to be added to get a sum of 1092. அத என்ன சொல்றாங்க அப்படினா
இந்த சீரியஸ்ல எத்தனை டேர்ம்ஸ் ஆட் பண்றப்போ எனக்கு 1092 அப்படிங்கிற சம் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ரைட், அது இல்லாம இது என்ன சீரியஸ் எங்கேயாவது மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னாலும் இல்ல. ரைட், அப்ப நாம தான் இது ஏபியா ஜிபியான்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஏபிக்கு செக் பண்ணலாம். காமன் டிஃபரன்ஸ்க்கு 9 - 3 6, 27 - 9 டெஃபினட்டா 6 கிடையாது. ரைட்டா, சோ கண்டிப்பா இது என்ன சீரியஸ் கிடையாது, அரித்மெடிக் ப்ரோக்ரஷன் கிடையாது. ரைட், நெக்ஸ்ட் கண்டிப்பா இது ஜிபியா இருக்கான்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரைட்டுங்களா, சோ அது என்ன சீரியஸா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டேர்ம் நம்ம என்ன வேல்யூ அது ஏன் மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்குள்ள கண்டிப்பா காமன் டிஃபரன்ஸ் தான் இருக்கும், ஏன்னா டிஃபரன்ஸ் செக் பண்ணிட்டோம் இல்ல. சோ காமன் ரேஷியோ எப்படி செக் பண்றது, செகண்ட் டேர்ம் டிவைட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம், next third term divided by second term check பண்ணி பாருங்க. 1 time 3 times 1 time 3 times, so common ratio 3. right, then it is called geometric progression. right, geometric progressionல இங்க sum தான் கொடுத்திருக்காங்க. so sumக்கான ஃபார்முலா தான் நம்ம எடுக்கணும். sumக்கான ஃபார்முலா 3 இருக்கு. ரைட்டுங்களா, so term எல்லாமே சேமா இருந்தா கடைசி ஃபார்முலா, இங்க terms எல்லாமே சேமா இருக்கா இல்ல, அப்ப NA ஃபார்முலா கிடையாது. so மீதி ரெண்டுல எது அப்படினா r is greater than 1, r value is greater than 1, so then we take the formula Sn equal to a into r power n minus 1 divided by r minus 1. so இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். ரைட், sum ஓட வேல்யூ இங்க என்ன சொல்லிருக்காங்க 1092, so 1092 equal to a ஓட வேல்யூ 3 into r ஓட வேல்யூ 3, இங்க r power n, so அதான் கண்டுபிடிக்கணும். so n minus 1 divided by 3 minus 1. so பாருங்க 3 one time, ஓகேங்களா, 3 3s are 9, remainder 1 19, 3 6 are 18, remainder 1 12, 4 times. right, so 364 equal to 3 power n minus 1 divided by 3 minus 1 2. so division இங்க வந்து என்ன ஆகும், multiplication ஆகும். so அப்ப 3 power 1 minus 1 equal to ரெண்டு மல்டிப்ளை பண்ணலாம். 4 2s are 8, 6 2s are 12, remainder 1, 3 2s are 6 7 728. ரைட்டா, so பாருங்க 3 power n இந்த minus 1 இன்சைட் வச்சுனா plus 1, so அப்ப 728 plus 1, so அப்ப 729. ரைட்டா, 3 power n equal to, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், n-க்கு தான் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ரைட்டா, சோ இப்போ n-க்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படினா பாருங்க 3 power n, சோ அதாவது பேஸ் சேமா இருக்கிறப்போ பவர் ஈக்குவல் பண்ணிக்கலாம். அப்ப இதையும் 3 power ஏவா மாத்திக்கலாம். ரைட்டா, பாருங்க 3 square 9, ஓகேங்களா, 3 square 9, 9 into 9 81, 81 into 9 செக் பண்ணி பாருங்க. 1 9s are 9, 9 2s are 9 8s are 72, 729, இங்க 729 வந்துருச்சா, அப்போ எத்தனை 9 ஆல் மல்டிப்ளை பண்றீங்க, 1 2 3, ஒரு 9 க்கு 3 ஸ்கொயர், அப்ப மூணு 9 க்கு 3 ஸ்கொயர் into 3 ஸ்கொயர் into 3 ஸ்கொயர், அப்ப என்ன வரும் 3 power 6. so பேஸ் ஈக்குவல் ஆயிடுச்சு, பவர் ஈக்குவேட் பண்ணிக்கோங்க, therefore n equal to 6. ரைட்டா, அப்ப 6 டேர்ம்ஸ் ஆட் பண்றப்போ நமக்கு என்ன வருது 1092ங்கற டோட்டல் வருது. ரைட்டுங்களா, ஓகே, நம்பர் சிஸ்டம் APGP இதோட முடியுது. அடுத்து நம்ம பெசல் சீரிஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா, थैंक यू. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. cell 90420 30163.